வணக்கம். நான் திருமதி அழகுமதி பெருமாள். நான் தேசிய வகை லோபா தமிழ் பள்ளியில் பாலர் பள்ளி ஆசிரியராக பணிபுரிகிறேன். நான் உருவாக்கிய புத்தாக்கத்தின் தலைப்பு உயிரெழுத்தே முதல் எழுத்து. நான் இப்புத்தாக்கத்தை உருவாக்கியதன் நோக்கம், பாலர் பள்ளி மாணவர்கள் உயிரெழுத்துக்களை அடையாளம் கண்டு, உயிரெழுத்துக்களை உச்சரித்து, உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களை மிக எளிமையாக வாசிப்பதற்கே ஆகும். உயிரெழுத்து கற்றலில் மாணவர்கள் எதிர்நோக்கிய சிக்கல், மாணவர்களால் உயிரெழுத்துக்களை அடையாளம் காண இயலவில்லை. தொடர்ந்து மாணவர்கள் ஆங்கில மொழியில் அதிகம் உரையாடுகின்றனர். அடுத்ததாக உயிரெழுத்துக்களை அறிந்து உச்சரிப்பதில் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர் எதிர்நோக்கிய சிக்கல், நேரம் பற்றாக்குறை. தொடர்ந்து 6 வயது மாணவர்களிடையே உயிரெழுத்துக்கள் அறிமுகமின்மை, மாணவர்கள் பள்ளிக்கு முறையாக வருவதில்லை, அடிக்கடி மட்டம் போடுதல் மற்றும் ஆங்கிலத்தில் மாணவர்கள் அதிகம் உரையாடுகின்றனர். இதில் நாம் ஏதும் கேள்விகள் கேட்டால் அவர்கள் ஆங்கிலத்திலேயே பதில் கூறுகின்றனர். இவர்கள் வாசிப்பதற்கும் மிகவும் சிரமப்படுகின்றனர். அடுத்து உயிரெழுத்து சொற்களையும் தமிழ் சொற்களையும் உச்சரிப்பதற்கும் மிகவும் சிரமப்படுகின்றனர். இந்த மாதிரியான சிக்கல்களை களையவே நான் இப்புத்தாக்கத்தை உருவாக்கினேன். நான் இப்புத்தாக்கத்தை உருவாக்க எடுத்துக்கொண்ட கோட்பாடு விளையாடி கற்றல் என்பதாகும். விளையாடி கற்றல் என்பது குழந்தைகளுக்கான ஒரு விளையாட்டானதும் பயனுள்ளதும் பயிற்சி தருவதுமான பயில்வழி ஆகும். இது கல்வியை இயல்பான முறையில் எளிமையாக மாற்றுகிறது. விளையாட்டின் நன்மைகள் மற்றும் முக்கியத்துவம், மாணவர்கள் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள். விளையாட்டின் மூலம் மகிழ்ச்சி அடைவார்கள். முழுமையான வளர்ச்சி, அறியக்கூடிய அனுபவம் மற்றும் விளையாட்டில் ஆர்வத்துடன் ஈடுபடுவர். புத்தாக்க மேம்பாட்டு மாதிரியம். குழந்தைகளின் கற்றல் சிக்கலுக்கேற்ப கற்றல் கருவிகள் குழந்தைகளின் உணர்வுகளை பயன்படுத்த வல்ல தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும். நான் பயன்படுத்திய கோட்பாடு வழி மொntessori பள்ளிகளில் கற்பித்தல் முறை பார்வை, கேள்வி மற்றும் தொட்டல் உணர்வுகளை பயிற்சி அளிப்பதை கவனிக்கும். இதன் மூலம் குழந்தைகள் தங்களுடைய உணர்வுகளை விரைவாக பயிற்சி செய்து கற்றுக்கொள்ள முடியும். மொntessori கூறியது போல் குழந்தைகளின் மொழி, நடத்தை என்பது சுற்றுப்புறத்தை அவர்கள் கைகளின் மூலம் கற்றுக்கொள்ளும் முயற்சியாகும். இது அறிவாற்றலுக்கு கைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. புத்தாக்கத்தின் விளக்க உரை. முதலில் மாணவர்கள் ஆசிரியர் மற்றும் பாட துணை பொருளுடன் உயிரெழுத்துக்கள் மற்றும் அதில் தொடங்கும் சொற்களை அறிந்து உச்சரித்து வாசிப்பர். பின்னர் ஆசிரியர் கொடுத்த பிளாக் பசில் மூலம் ஆசிரியர் கழித்து வைத்துள்ள உயிரெழுத்து சொற்களை சரியான சொல்லாக உருவாக்கி அச்சொல்லை வாசிப்பர். மாணவர்கள் விரைவு துலங்கி மூலம் உயிரெழுத்தையும் உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களை அடையாளம் கண்டு உச்சரித்து வாசிப்பர். தொடர்ந்து ஆசிரியர் பகிர்ந்த ஒட்வால் என்ற இணையம் வழி விளையாட்டில் மாணவர்கள் படங்களுக்கேற்ப சரியான சொற்களை தேர்ந்தெடுப்பர். இப்புத்தாக்கத்தை பயன்படுத்தி என் பள்ளியின் தமிழ் மொழி பணித்திய குழு ஆசிரியர் ஒருவர் இந்த கருத்தினை பகிர்ந்து கொண்டார். அவர் இத்திட்டம் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்பதை வலியுறுத்தி கூறினார். மேலும் புத்தாக்கத்தை பயன்படுத்திய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் ஆர்வத்துடன் இந்த புத்தாக்கத்தை பயன்படுத்தி சொற்களை அறிமுகம் அடைந்து அவர்களால் வாசிக்க முடிகிறது என்று கூறினர். மாணவர்கள், எங்களுக்கு இந்த விளையாட்டு மிகவும் பிடித்திருக்கிறது. நாங்கள் ஆர்வமுடன் விளையாடி அதிக புள்ளிகளை பெற்றோம். அது மட்டுமின்றி நாங்கள் சொற்களையும் மீண்டும் மீண்டும் வாசித்தோம். இது எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்தது என்று கூறினர். தொடர்ந்து புத்தாக்கத்தின் தொடர் மேம்பாட்டுக்கான பரிந்துரை. உயிரெழுத்தே முதலெழுத்து தொகுப்பினை பாலர் பள்ளியில் மட்டுமின்றி சிறப்பு வகுப்பு மற்றும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் பயன்படும்படி வடிவமைக்கலாம் என்று பரிந்துரைத்தனர். அது மட்டுமின்றி உயிரெழுத்துக்களை கற்றுக்கொள்ள பலவிதமான விளையாட்டு முறைகள், வாசிப்பட்டைகள் ஆகியவற்றை கூட பயன்படுத்தலாம் என்று பரிந்துரைத்தனர். இறுதியாக ஆசிரியர் முன்னறி சோதனையில் நடத்திய உயிரெழுத்துக்களின் அறிமுகம் மாணவர்களிடையே குறைவாகவே காணப்பட்டது. அதிகம் ஆங்கிலம் பேசும் மாணவர்கள், பள்ளிக்கு மட்டம் போடும் மாணவர்கள் உயிரெழுத்துக்களை அடையாளம் காணுவதில் பெரும் சிக்கலை எதிர்நோக்கினர். இதனை களையவே மாணவர்கள் ஒட்வால் விளையாட்டின் மூலம் உயிரெழுத்திலையும் அதில் தொடங்கும் சொற்களையும் இணைத்து புள்ளிகளை பெற்று அந்த சொற்களையும் வாசித்தனர். மாணவர்கள் சுயமாக உயிரெழுத்துக்களை உச்சரித்து அதில் தொடங்கும் சொற்களையும் தேடி இணைத்தனர். இதன் வழி ஏறக்குறைய 98% மாணவர்கள் உயிரெழுத்துக்களையும் சொற்களையும் அறிந்து உச்சரிக்கும் திறனை பெற்றனர்.
இது ஒரு ஆலப்பள்ளி வணக்கம். ஆசிரியர் பகிர்ந்து கொண்ட பாலர் பள்ளி கருத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே மற்றும் விளையாட்டு என் முறை கல்வி தான் ரொம்ப புத்தாக்கத்தை ரொம்ப பாலர்பள்ளி முக்கியமான ஒண்ணு. ஸோ மாணவர்கள் அந்த விளையாடிய மாணவர்களுக்கு நம்ம காணொளி. எந்த ஒரு படிப்பா இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஸோ இந்த வாசிப்பு, தமிழ் மொழி வாசிப்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு ஸோ இந்த ஆலப்பள்ளி இதுல ஆசிரியர் வந்து பகிர்ந்து இந்த கொண்ட விளையாட்டு கருத்து முறை கல்வி மற்றும் மூலயமா தான் என் இந்த புத்தாக்கத்தை ஒரு பாலர்பள்ளி பயன்பாடு மாணவர்கள் பண்ணியிருக்காங்க. விளையாடிய ஸோ காணொளி. தமிழ் மொழி வார்த்தைகள் எல்லாம் வந்து எழுத்துக்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, கலைச்சி போட்டுட்டு ஸோ அதை லேகோல இது ஒரு ஒட்டி ஸோ ஆலப்பள்ளி மாணவர்களை ஆசிரியர் பகிர்ந்து சுயமாவே கொண்ட ஒன்று கருத்து சேர்த்து மற்றும் அதை என் வாசிக்கிறதுக்கு புத்தாக்கத்தை பாலர்பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ விளையாடிய பிள்ளைங்க காணொளி. வாசிக்கும் போது அது ஒரு சிறப்பா ஒரு சந்தோஷமான சூழல்ல அதை சேர்த்து அதை வாசிச்சு அது இது ரொம்ப ஒரு ரொம்ப நல்லா ஆலப்பள்ளி இருந்துச்சு ஆசிரியர் பார்க்கறதுக்கு. பகிர்ந்து கொண்ட அதுக்கப்புறம் கருத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மற்றும் என் வேர்ட் புத்தாக்கத்தை வால் பாலர்பள்ளி மாணவர்கள் ஆன்லைன்ல வேர்ட் விளையாடிய வால் குயிஸும் காணொளி. செஞ்சு அதையும் இதுவும் அது மேலும் வந்து அவங்களுக்கு என்ன வருதுன்னா சுயமா அவங்களே வந்துட்டு இது தட்டி ஒரு அதை ஆலப்பள்ளி விளையாடும் போது ஆசிரியர் இன்னும் பகிர்ந்து ஒரு கொண்ட சந்தோஷமான கருத்து ஒரு மற்றும் என் சூழல்ல வந்து புத்தாக்கத்தை அதுக்கு படிச்சாங்க. பாலர்பள்ளி ஸோ மாணவர்கள் விளையாடிய அந்த காணொளி. எழுத்துக்களை ஒன்னா சேர்த்தும் இந்த மேலும் வந்துட்டு இந்த வேர்ட் போல செய்யும் போது இது அவங்களோட ஒரு வாசிப்பு ஆலப்பள்ளி திறன் ஆசிரியர் இன்னமும் பகிர்ந்து கொண்ட கருத்து சிறப்பாவே இருந்தது. மற்றும் ஸோ இதை என் பார்க்கறதுக்கு ரொம்ப புத்தாக்கத்தை சந்தோஷமா இருந்துச்சு. பாலர்பள்ளி ஸோ மாணவர்கள் அனைத்து விளையாடிய பாலர் காணொளி. பள்ளிகள்லயும் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு முறை கல்வியை செயல்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வழி இது ரொம்ப ஒரு பிடிச்சிருந்துச்சு. ஆலப்பள்ளி நன்றி. ஆசிரியர் பகிர்ந்து கொண்ட கருத்து. வணக்கம், என் பேர் தேவகுஞ்சரி. என் மகன் 6 முகில் பாலர் பள்ளியில் படிக்கிறார். ஓகே, கேம் முறை வாசிக்கும் பயிற்சி மிகவும் பயனுள்ளது. என் மகன் இவ்வாசிக்கும் முறையில் ஆர்வம் காட்டி வேகமாக வாசிக்க கற்றுக்கொள்கிறார். நன்றி, வணக்கம். உயிரெழுத்துக்க சொற்கள் என்னால் வாசிக்க முடியும். இந்த விளையாட்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. Okay, go, 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 go. வாசி. Okay. Wait பண்ணுங்க. Okay. Okay, இங்க. இறகு இறகு. Okay. என் வகுப்பு மாணவர்கள் புத்தாக்கத்தை பயன்படுத்தும் போது எடுக்கப்பட்ட சில படங்கள். இதன் வழி மாணவர்கள் உயிரெழுத்தையும் உயிரெழுத்துச் சொற்களையும் மிக சுலபமாக உச்சரித்து வாசிக்க கற்றுக்கொண்டனர். ஆகவே இப்புத்தாக்கம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்றே கூறலாம். மிக்க நன்றி.